வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஆன்கோயிங் கிரைம் த்ரில்லர் சீரிஸோட 10வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா, யுன்சோட ஹஸ்பண்டுக்கு தன்னோட ஒய்ஃப் இல்லீகலாக ட்ரக்ஸ் சேல் பண்ணுற விஷயம் தெரிய வந்திருக்கும். அப்போதைக்கு அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார், அங்கேருந்து கிளம்பி போயிருப்பார். இப்போ தன்னோட ஒய்ஃப் வீட்டில் இல்லையில, இந்த டைம் அந்த ட்ரக் அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபாரின் போனவர் அங்கே போகாமல் திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வருவார். இந்த டைம் தான் ஜேம்ஸ் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, யுன்சோ கிட்ட கொஞ்சம் ட்ரக் வாங்கிட்டு போயிட்டு ஜானுக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யுன்சோட வீட்டுக்கு வந்திருப்பான். அப்படி அவன் வந்தவன் யுன்சோட ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துருவான். இவர் என்ன பண்ணுறாரு இந்நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டவுட்டில் அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே போவான். அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே உள்ளே போன யுன்சோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். இதை பார்த்து ஜேம்ஸ் ஆர்கியூ பண்ணுவான், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, இதில் வச்சு எவ்வளவோ பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது, நீ பேசாதடா, உன்னால தான் யுன்சோ இவ்வளோ கஷ்டப்படுறான், நீ இல்லை அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலை பார்க்கணும் அவசியமா, உன்னால தான் அவள் இல்லீகலான வேலை பார்க்குறா, நான் ஹாஸ்பிட்டலில் கூட உன் வீட்டில் வேலை பார்க்குறான்னு சொல்லும்போது என்னென்னமோ நினச்சிட்டேன், ஆனால் இந்த மாதிரி இல்லீகல் வேலை தான் யுன்சோ நீ வாங்குன்றது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருப்பார். இதெல்லாம் கேட்டு இருந்த ஜேம்ஸ் டென்ஷன் ஆயிடுவான். என்ன எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் மட்டும் உங்களோட வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு பேங்க் ஃபுல்லாக அமௌண்ட் எல்லாம் தீக்கலை அப்படின்னா யுன்சோ எதுக்கு காசு வாங்க வேண்டியதாக இருக்கும், இப்போ யுன்சோ காசு வாங்கினது கடை மாட்டது எல்லாத்தையும் எதுக்காக, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லித்தானே, உங்களுக்கு மட்டும் நோய் வராமல் இருந்துச்சுன்னா அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்கல்ல, ஆரம்பத்துலேருந்து யுன்சோ பேங்க்கில் வேலை பார்த்துட்டு தானே இருந்தாங்க, அவங்கள நீங்கள் வேலை பார்க்க விடாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக மாற்றினது யார், நீங்கள் தானே, அவங்களோட லைஃப்பை பூரா தலைகீழாக மாற்றி வச்சுருக்குது நீங்கள், இப்போ அவங்க உங்களை காப்பாற்றணும்னு சொல்லி எடுத்த ஒரு முடிவுக்காக அவங்கள தப்பாக பேசுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி ரெண்டு பேர் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை கைகலப்பாக போய் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. அப்போ இதுக்கு மேலே ஆர்கியூ பண்ணி எதுவும் ஆக போகிறதில்ல அப்படின்றது தெரிஞ்சு போச்சுல, அதனால் ட்ரக்ஸ் எல்லாம் நீங்கள் சேல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் கேட்காம போலீஸ் கால் பண்ணுறேன்னு சொல்லவும் ரெண்டு பேர் அடிச்சுட்டு கிடப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்க இந்த டைம் சுவா கிட்டேருந்து இவங்களுக்கு கால் வரும். ஆனால் இவங்களால கால் அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அதனால் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அங்கே சுவா எந்த சுச்சுவேஷனில் கால் பண்ணியிருப்பா அப்படின்னா, ஏற்கனவே ஹாஸ்பிட்டலேருந்து ஐயனோட அண்ணா தெரியாமல் ஓடி வந்திருப்பானே, அவை ஃபாலோ பண்ணவே சுவா கடத்தி கொண்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருப்பான். அவன் அடைச்சி வச்சவன் நம்ம யுன்சோவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இவளை டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டோம் அப்படின்னா யுன்சோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பிளான் பண்ணியிருப்பான். இந்த டைம் தான் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, தனக்கு ட்ரக் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக வெளியே போயிருப்பான். இந்த டைத்தை யூஸ் பண்ணி தான் சுவா என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, நம்ம கால் பண்ணி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், நம்மளை காப்பாற்றிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணி பார்ப்பா. கால் எடுக்கணுன்னே தன்னோட அப்பாவுக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டு மெசேஜும் போட்டிருப்பா, இந்த மாதிரி நான் எனக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், என்னை கடத்தி வச்சுருக்காங்க காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அட் த சேம் டைம் இப்போ அப்பா தான் எடுக்கலாம், அம்மாக்காவது கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி யுன்சுக்கு கால் பண்ணால், யுன்சு இப்போ தான் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஜான் அப்படின்றவன்ட்ட டீல் பேசியிருப்பாங்களே, 2 பில்லியன் பணம் வேணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பணம் வாங்குறதுக்காக அங்கே போய் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் சுவா கால் பண்ணவும் யுன்சு அதை கண்டுக்காமல் கட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ அப்பாவும் எடுக்கல அம்மாவும் எடுக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அம்மாவுக்குமே மெசேஜ் போட்டு விடுவான், இந்த மாதிரி என்னை கடத்திட்டாங்க, இந்த லொக்கேஷனில் இருக்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்படி இவ லொக்கேஷனெல்லாம் அனுப்பி விட்டுட்டுருக்கு. இந்த டைம் ட்ரக் எடுக்க போனவே ரிட்டன் பார்ப்பான், என்ன இவ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுவா போட்டு கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பான். இந்த டைம் யுன்சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட டீல் பேசியிருப்பாங்கல்ல, அவன் டீல் பேசின மாதிரி 2 பில்லியன் அமௌண்ட்டை கொண்டு வைப்பான். அவங்க சரின்னு சொல்லிட்டு ட்ரக்கை கொடுத்துட்டு அமௌண்ட்டை வாங்கும் போது யுன்சோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆல்ரெடி யுன்சோ பழைய மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஈஸியாக இந்த மாதிரி ட்ரிக்குன்னா விழுந்திருப்பாங்க. இப்போ தான் அவங்க ஜேம்ஸ் கூட சேர்ந்து கை தேர்ந்துட்டாங்களே, ஆனால் இந்த ட்ரிக்கெல்லாம் ஈஸியாக அவாய்ட் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம டீல் பேசினது எல்லாத்துக்கும் பேக்கப் காப்பி இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா மிரட்டி விட்ருவாங்க. அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, இவங்க ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்காங்க, ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு யுன்சோ அங்கேருந்து விட்டுருவாங்க. உடனே யுன்சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி காருக்கு வருவாங்க.
அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வரும், சுவா கால் பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னாச்சுன்னு பார்க்கலான்னு ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தோம்னா சுவா கிட்டேருந்து அத்தனை மெசேஜ் வந்திருக்கும். இந்த மாதிரி என்னை கடத்தி வச்சுருக்காங்க, இந்த லொக்கேஷனில் தான் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அச்சோ நம்ம பொண்ணுக்கு என்னமோ ஆகிப்போச்சு போல இருக்குது, போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூன்ஸு ஃபாஸ்ட்டாக அந்த லொக்கேஷனில் இருக்கிற இடத்துக்கு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த டைம் சுவாவை தான் காட்டுறாங்க. சுவா வந்து அவன் வந்து ரொம்ப அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான், விட்டால் கொன்றுவான் போல இருக்குது. இந்த டைம் பார்த்து கதவை உடச்சிட்டு வந்து போலீஸ் உள்ளே வருவார். இப்படி இந்த போலீஸ் இங்கே வந்தார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்து ஹாஸ்பிட்டலில் அவன் தப்பிச்சு போயிருப்பானே, இந்த கேஸை வந்து அசிஸ்டன்ட் போலீஸ் தானே பார்த்துருப்பாரு. அவன் வந்து இந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் போயிருப்பான் அப்படின்றத நோட் பண்ணி தேடி ட்ராக் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த இடத்த கண்டுபிடிச்சும் வந்திருப்பாரு. அவன் போட்டு இந்த பொண்ணை வந்து அவன் கொலை பண்ண முடியாத மாதிரி தடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாராம். இருந்தாலும் அவன் ட்ரக் எடுத்துருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸில் வந்து இவரை ரொம்ப அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவான். அவரால் ஓரளவுக்கு மேலே வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் கரெக்டான லொக்கேஷனை வந்து அவங்களோட போலீஸ் டீமுக்கு வந்து அவங்க சொல்ல கிடையாது. இப்போ தானே அவங்க எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, ஆட்கள் வர வரைக்கும் அவனை சமாளிச்சாகணுமே, இந்த பொண்ணு வேற பாவமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஹையூனோட அண்ணாவை வந்து பிளாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு கடத்துக்கு எல்லாம் முடியாது, அவரையும் வந்து அடித்து மயக்கமாக்கி விட்டுருவாங்களா. அடுத்து சுவா அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வரும்போது கதவை திறந்துட்டு ஜேம்ஸ் வருவான். அப்படி ஜேம்ஸ் கரெக்டாக இந்த டயத்துக்கு வந்தனா 2 பேர் சண்டை போட்டுட்டு உருண்டுட்டு கிடப்பாங்கள்ல. அப்போ வந்து சுவாவோட அப்பா வந்து மயங்கி விழுந்திருப்பாரு. ஜேம்ஸ் தான் அப்போ ஃபோனில் வந்த மெசேஜை பார்ப்பான். இந்த மாதிரி வந்து ஆபத்துன்னு தெரிஞ்சோடனே வேகமாக கிளம்பி அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்படி ஜேம்ஸ் வந்ததும் ஜேம்ஸ் என்ன பண்ணுவான்னா ஹையனோட பிரதரை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். இப்படி ஜேம்ஸ் ஒரு பக்கம், அந்த போலீஸ் ஒரு பக்கம், 2 பேரும் சேர்ந்து அவங்கள பிளாக் பண்ணும்போது இந்த டயத்தை யூஸ் பண்ணி சுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்த விட தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வருவாங்க. வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாசலில் தான் தேகு போலீஸ் வந்து நின்றுருப்பாரு. இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னா ஆல்ரெடி இவருக்கு தெரியும்ல இந்த மாதிரி வந்து சுவா பொண்ணு வந்து இல்லீகலாக ட்ரக் விற்கிதுன்னு சொல்லிட்டு, அது பொண்ணு எங்கன்னா சுற்றிட்டு இருக்கோன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்திருப்பாரு. அப்படி ஒரு வந்தவர் கையில் அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு. இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி அடிபட்டு இருக்க நிலமை அப்புறம் இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்து இவர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. சரி இதை வச்சு நம்ம இன்சுவை பிளாக்மெயில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுவா உடனே அரெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சுவா மட்டும் இல்லை, சுவா கூட சேர்ந்து ஜேம்ஸு அப்புறம் அந்த ஹையனோட அண்ணா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஜேம்ஸ் அப்படின்றவர் ஹெல்ப் பண்ண வந்தவன்றனால அவர் கூட கேஸ் ரிமைண்ட் பண்ண மாட்டாங்க. மற்றபடி சுவாவை தானே கடத்தியிருக்காங்க, அதனால் அவங்கள கூப்பிட்டு போய் ஃபஸ்ட் எய்டுலாம் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைக்காக உட்கார வச்சுருப்பாங்க. இந்த விஷயத்தை யுன்சுக்கும் சொல்லிடுவாங்க. உடனே யுன்சு நேராக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. யுன்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தேகு வந்து யுன்சு கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணை நாங்கள் சர்ச் பண்ணல, அவங்க பேக்கில் வந்து இந்த ட்ரக்கு கிடச்சிருக்கு, உங்கள் பொண்ணு வந்து ட்ரக் டெலிவரி பண்ணுற வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே இதை கேட்டது யுன்சுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா நம்ம பொண்ணு இந்த வேலை பார்க்குறாளா, போய் இவங்கிட்ட தான் மாட்டணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவார், இப்போ வந்து நான் உன்னோட பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது, இது எல்லாமே நான் தான் பண்ணுறேன், என் பொண்ணுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, என் பொண்ணு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி யுன்சு வந்து ரொம்ப வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஜேம்ஸ் வந்து பக்கத்தில் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனால் வந்து இப்போதைக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, எல்லாம் சைலண்ட்டாக இருப்பான். ஏற்கனவே வந்து இவங்க 3 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க, பேச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ தேகுவே ஹெல்ப் பண்ணியிருப்பார். இப்போ பண்ணாதனால தேகு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம வந்து எப்படியாவது யுன்சுவை வழி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு செக் வச்சுருப்பார். இப்போ வேறு வழி இல்லை, தன்னோட பொண்ணு வெளியில் போகணும் அப்படின்னா யுன்சு வந்து இவங்க பேச்சு கேட்டாகணும்ல, ஆனால் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு. உடனே தேகு கூப்பிட்டு விசாரிப்பார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரக் எல்லாம் எப்படி கிடச்சிச்சு, எப்படி நீங்கள் சேல் பண்ணீங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி பேந்தம் ஆர்கனைசேஷனில் தான் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் இதை சேல் பண்ணணுன்ற எண்ணத்தில் சேல் பண்ணலை, சேல் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நானாக வெப்சைட் க்ரியேட் பண்ணி சேல் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி சேல் பண்ணிகிட்டு இருக்கும்போது முதல்ல வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உடம்பு முடியாமல் இருந்தார், அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்றதுக்காக தான் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து போக போக பணம் நிறைய பார்க்கவும் எனக்கு வந்து பேராசை வந்துருச்சு. அந்த பேராசை காரணமாக தான் வீடு வாங்கலாம், தோட்டம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் மாட்டிக்கிட்டேன். இதுக்கும் என்னோடய பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வேறு யாரும் இதில் இன்வால்வ் ஆகலை, நான் ஒரு மொத்தவங்க மட்டும்தான் இதில் தனியாக பண்ணேன், ப்ளீஸ் யாரையும் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. தேகுக்கு புரியுது,
இவளை வந்து இப்போ தான் வீக்காக இருக்கா, இப்போ பிளாக் பண்ணால் தான் பிளாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அதனால் இந்த டைத்தை யூஸ் பண்ணி தேகு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு டீல் போடுவார். சரி ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தியா, அந்த அமௌண்ட் எனக்கு வேணாம், இப்போ வாரம் வந்து நீ 200 மில்லியன் கொடுத்த அப்படின்னா உன் பொண்ணையும் சரி உன்னையும் சரி இந்த கேஸ்லேருந்து நான் வெளியே எடுக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு மாற்றுச்சு அப்படின்னா நீ தான் எல்லா பள்ளியும் ஏற்றுக்கணும். இல்லை அப்படின்னா உன்னோட பொண்ணு வந்து ட்ரக் டெலிவரி பண்ண கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸ் போடுமா அவளை உள்ளே தள்ளிடுவேன், நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து இன்சும் ஓகே சொல்லிடுவாங்க. வேறு வழி இல்லை, தன்னோட பொண்ணை வந்து காப்பாற்றி ஆகணுமே, அதனால் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி தேகு கிட்ட வந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வேற வந்து கொடுத்துருக்கும்ல எவிடன்ஸு, அது வேற இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இன்சு கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கண்காணிக்கிறாங்க, உன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு இதான் வழின்னு சொல்லவும் இன்சும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்குவாங்க. அடுத்த ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோடனே தன்னோட பொண்ணு சுவா வந்து நீ வீட்டுக்கு பத்திரமா போ, இங்கே இருக்காதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. வெளியில் வந்து ஜேம்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாராம். இப்போ வந்து ஜேம்ஸ் தானே தன்னோட பொண்ணை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணார், அதனால் ரொம்ப அடிபட்டிருக்கனால சாரிங்க, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாகி போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க, சுவா காப்பாற்றினதுக்கு நன்றின்னு சொல்லும்போது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இப்போ ஜேம்ஸுக்கும் சுச்சுவேஷன் வந்து புரியுது, இப்போ வந்து தேக்கு வந்து கார்னர் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. அப்போ ஜேம்ஸ் கேட்பான், இப்போ என்ன பண்ண போகிறீங்க அடுத்துன்னு சொல்லி கேட்கும்போது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில, திருப்பி சேல்ஸ் தான் பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையில, உங்களை தனியாக வந்து நிறைய சேல்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால 2 பேரும் சேர்ந்து கூட்டணி போட ஆரம்பிப்பாங்க மறுபடியும். சரி நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸாகவே திருப்பி ஒர்க் பண்ணலாம், இந்த தடவை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம், யாரும் வந்து இன்னொருத்தருக்கு வந்து துரோகம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுப்பாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேம்ஸும் சரி இப்போ யுன்சுவும் சரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த தடவை வந்து ட்ரக்கெல்லாம் நிறைய ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி அது கொண்டு வந்து தேகு போலீஸ்கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுக்க வரும்போது நம்ம வந்து தண்ணி இருக்கிற இடமா பார்த்து அவரை வர சொல்லிவிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் அவரை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்றணும். அப்படி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டோம் அப்படின்னா இதுமேலே யாரும் நம்மளை பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்கல்ல, அவர் தண்ணியோட தண்ணி அடிச்சுட்டு போய் இறந்துருவார்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரக்கை போய் எடுக்கணும்ல, அதுக்காக கிளம்பி அங்கேருந்து வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அப்போ தான் அவங்களோட ஹஸ்பண்டோட தலை ஃபுல்லாக அடிபட்டிருக்கும். என்னங்க இவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இன்சு கேட்கும்போது இந்த மாதிரி நீ இல்லீகலாக ட்ரக் விற்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு நாள் தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீ எதுக்கு இந்த மாதிரி வேலைனா பார்க்குற, இப்போ பாரு நம்மளோட பொண்ணோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லா தப்பும் யுன்சு மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பழி போட ஆரம்பிப்பார். இதை கேட்டு யுன்சுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரும். எங்கே எல்லாமே என்னோட தப்பா, ஃபஸ்ட்டு வீட்டோட பத்திரத்தை கொண்டு போய் அடகு வச்சது நீங்கள் தானே, வீட்டோட பத்திரம் இருந்துச்சு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தேவையா, தேவையில்லை, நீங்கள் தானேங்க என்னை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணீங்க, நான் வேலைக்கு போனால் கூட போதிய அளவுக்கு நமக்கு பேங்க் பேலன்ஸ் இருந்திருக்கும், இப்போ எல்லாமே போனதுக்கு காரணம் நீங்கள் தானே, ஏதோ ஒரு குடும்ப கஷ்டம் தெரியாமல் இந்த வேலை பண்ணிட்டேன், பண்ணது யாருக்காக, அடுத்தவங்களுக்காக பண்ணேன், நான் நமக்காக தானே பண்ணேன், நம்ம குடும்பத்துக்காக தானே பண்ணேன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க. இப்படி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காரசாரமாக அவங்க சைடு இருக்க ப்ளேமை சொல்லிகிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப ஓவராக போயிடுமா. 2 பேரும் வந்து இதுக்கு மேலே வந்து பேச முடியாது, எனக்கு முக்கியமாக வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரக்கெல்லாம் எடுத்து விற்கணும்ல, விற்றாதான் தேகு போலீஸ்கிட்ட வந்து நம்ம வந்து டீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கெல்லாம் விற்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து யுன்சு போக பார்ப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதெல்லாம் வந்து நான் அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட மாட்டார். இல்லைங்க நீங்கள் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை விட முடியாதுன்னு சொல்லுவாரா. இப்போ வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், நாங்கள் வந்து இப்போ வேறு வழியே இல்லை, நாங்கள் போய் விற்று தான் ஆகணும், உங்களுக்கு சொன்னால் புரியாது விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது ஜேம்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணுவார். விடுங்க எங்களுக்கு தான் இந்த ட்ரக்கு முக்கியம்னு சொல்கிறோம்ல, இது நீங்கள் அழிக்கனா கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் இது பண்ணலைன்னா போலீஸ் கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் போலீஸ்க்குலாம் கால் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கி வச்சுக்குவாங்க. அதுதான் அவர் என்ன பண்ணுவாருன்னா அமைதியாக இருக்க மாட்டார், திரும்பி பிரச்சனை பண்ணுவார். நீங்கள் இந்த மாதிரி டீல் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த மாதிரி இல்லீகலான விற்காதீங்க, இந்த மாதிரி விற்றா எனக்கு வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாரா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த யுன்ஸும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போவாங்க. ஆனால் அப்படி அவங்க வெளியே போகும்போது அவர் அந்த பேக்கை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருப்பாரா. இந்த கோபத்தில் வந்து யுன்ஸ் வந்து கையெடுங்கன்னு சொல்லி தட்டி விடுவாங்க. அவர் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் வீக்காக இருந்ததுனால அவர் போய் அங்கனுக்குள்ளே இருக்க கல்லில் விழுந்து மண்டையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்தை யுன்ஸும் பார்ப்பாங்க. இருந்தாலும் இப்போ நேரம் இல்லைல்ல, பின்னாடி வந்து போலீஸ் துரத்திட்டு இருக்கு, இப்போ போய் வந்து நம்ம வித்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் ரத்த
வெள்ளத்தில் கலந்தாலுமே ஆம்புலன்ஸ் கூட கால் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நேராக எங்கே போவாங்க அப்படின்னா இந்த ட்ரக்கெல்லாம் வித்தாகணும்ல, அதை பார்க்குறதுக்காக போவாங்க. முன்னாடி யுன்ஸு வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கான காரணமே தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், தான் ஹஸ்பண்ட் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ வந்து அந்த மாதிரி வந்து இல்லீகலாக ஒரு பிஸ்னஸ்குள்ளே வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை. கொஞ்சோண்டு பணம் பார்த்தாலுமே அவங்க வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இனிமேல் வந்து இந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரோன்னு சொல்லி ட்ரை பண்ணால் கூட அவங்களால வர முடியாத அளவு கார்னர் பண்ணிட்டாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி உயிருக்கு போராடிட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கும்போது கூட அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணாமல் கூட தன்னோட வேலையை பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யுன்ஸு போகிற நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. சரி, இதோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. அடுத்து என்ன ஆச்சு அப்படின்றத அடுத்த எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.